सुवर्णत्वादिनादेशेन अनिन्द्या परमालघुः वैयाकरणसिद्धान्तमञ्जूषेषा विरच्यते. பரமலகு மஞ்சூஷா இதில் ஆகாங்ஷா நிரூபணம் ஆயிடுத்து. மூல பிரகாரம் யோக்கியதா நிரூபணம். யோக்கியதாச்ச பரஸ்பரான்வய பிரயோஜக தர்மபத்வம். யோக்கியதா என்ன அப்படின்னா, யோக்கியதா முதல்ல ஆகாங்ஷா புருஷனிஷ்டான்னு பார்த்தோம். யோக்கியதா கின்னிஷ்டான்னா அர்த்தனிஷ்டா இல்லையா? என்னது? பரஸ்பர ஒரு வாக்கியம் இருக்குது, நம்ம எடுத்துட்டு அதே வாக்கியம் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் சுலபம். இது காம் இல்லைடா, வேற ஏதோ சொன்னடா. இதுதான் கடமானயம். இப்போ கடமானயம் சொல்கிறோம். கடமானயம் என்பது கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்தம் இருக்கு பார். அந்த அர்த்தத்தில் இன்னொரு அர்த்தத்தில் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான ஒரு தர்மம் அந்த அர்த்தத்தில் இருக்கணும். எங்கள் கடமானயான போது கடம் அப்படின்ற பதத்தினுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு கடமாகிய கர்மகாரகம், அதுதான் அந்த பதத்தினுடைய அர்த்தம். அப்போ கடமாகிய கர்மகாரகம் அப்படின்ற அந்த அர்த்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் எது? ஆணையன் போது ஆணைய பதார்த்தத்தினுடைய அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆணையன கிரியையில் அன்வயிக்கிறதுக்கு, எப்படி அன்வயிக்கிறதுக்கு? கர்மத்வேன அன்வயிக்கிறதுக்கு யோக்கியத்தையானது எங்கே இருக்குது? கடம், குடம்ன்ற கட சப்தத்தில் இல்லை, கட பதார்த்தத்தில் இருக்குது. அது எப்படி நமக்கு தெரியும்னா லோக அனுபவத்தினால தான் தெரியும். வெறும் சப்தத்தை கேட்டுட்டேன், சப்தத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியும் அப்படின்றதுனாலேயே அன்வயமாக யோக்கியதா இருக்கா இல்லையான்னு தெரியாது. அனுபவத்தினால தான் தெரியும். ஜலேன சிஞ்சதி அப்படின்றான். ஜலேன திருத்தீயாந்தம். அப்போ ஜலமாகிய கரணகாரகம் அந்த சப்தத்தினால வரக்கூடிய அர்த்தம். சிஞ்சதி அப்படின்னா சேச்சனக்கிரியை. சேச்சனக்கிரியில் ஜலமாகிய ஜலத்துக்கு கரணத்வேன அன்வயிக்கிறதுக்கு யோக்கியதா இருக்கா? இருக்கு. எப்படா உனக்கு தெரியும்னார், 10 பேர் தெளிக்கிறத நான் பார்த்துருக்கேன், அல்லது நானே தெளித்து பார்த்துருக்கேன். அதான் அனுபவம்ன்றது. அது அப்போ இந்த ஆணைய பதார்த்தத்தில் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான ஒரு தர்மமானது எங்கே இருக்குது? அந்த ஜலேனன்ற பதார்த்தத்தில் இருக்குது. சிஞ்சதி அந்த பதார்த்தத்தில் இருக்குது. அதே மாதிரி அங்கே எடுத்துக்கோ, சிஞ்சதி சொல்கிற. அப்போ அந்த சேச்சனக்கிரியைக்கு எங்கே அன்வயம்? ஜலமாகிய கரணகாரகம் இருக்கு பார். அதில் சேச்சனமானது கிரியாத்வேன அன்வயிக்கிறதுக்கான யோக்கியத்தை அதில் இருக்குது. எதில் இருக்க? சேச்சனம் அப்படின்ற ஒன்றத்தில் இருக்குது. சரியா? அப்போ பரஸ்பர அன்வய ஜலேன அப்படின்ற பதார்த்தத்துக்கு சிஞ்சத்தின்ற பதார்த்தத்தில், ஜலேனன்ற பதத்தினுடைய அர்த்தத்தில், சப்தமியில் சொல்லு அர்த்தத்தில், சிஞ்சத்தின்ற பதார்த்தத்தில் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான அல்ல அன்வயிக்கிறதுக்கு காரணமான, யோக்கியமானன்றதுல பிரயோஜக அப்படின்னா காரணம். அப்போ அதுக்கு காரணமாகிய ஒரு தர்மம் அங்கே இருக்குது. அந்த தர்மத்தோடு கூடியதாக அந்த பதார்த்தம் இருக்குது. எந்த பதார்த்தம் இருக்குது? ஜலேனன்ற பதத்தினுடைய அர்த்தம் இருக்குது. அப்போ அது என்ன? தர்மபத். அப்போ அதில் என்னக்கோ தர்மபத்வம் இருக்கும். யோக்கியத்தை இதே தான் எங்கள் விஷயம் பக்கத்துலேயும் சிஞ்சத்திலையும் பார்த்து பண்ணினு. யோக்கியதாச்ச பரஸ்பரான்வய பிரயோஜக தர்மபத்வம். இப்படி ஒத்துக்கிறதுனால என்ன தெரியுது? தேன பயசா சிஞ்சதி இது வாக்கியம் யோக்கியம் வாக்கியம். பயசா சிஞ்சத்தின்றது யோக்கியமான வாக்கியம். யோக்கியம் வாக்கியம்னா என்ன? யோக்கியதா விசிஷ்டமான வாக்கியத்தை யோக்கியம் வாக்கியம்னு சொல்கிறோம். வாஸ்தவத்தில் வாக்கியம்ன்றது என்னது? சப்தம். அதில் எங்கடா யோக்கியதா இருக்கும்? அப்போ வாக்கியத்தில் யோக்கியதா அர்த்தத்வாரா தான் வரும். சரிதா? ஏதோ ஒரு திருத்தியாந்தமான பதம் இருக்குது, ஏதோ ஒரு கிரியாபதம் இருக்குது. ஜலேன சிஞ்சதி மாதிரி தானே சார் வனிஹினா சிஞ்சதி. ஜலேன சிஞ்சத்தியும் திருத்தியாந்தம், வனிஹினா சிஞ்சத்தியும் அங்கேயும் திருத்தியாந்தம் இருக்குது. அங்கே ஆகிற மாதிரியே ஆகட்டோம்னா ஆகாது. அப்போ வெறும் சப்தத்தை மட்டும் வச்சு நீ யோசித்து பார்த்தன்னா ரெண்டுத்துலேயும் சாதிருஷ்யம் இருக்குது. ரெண்டுத்துலேயும் ஜலேன சிஞ்சத்தியில் என்ன இருக்கோ அதே மாதிரி சாதிருஷ்யம் எங்கே இருக்கு? வனிஹினா சிஞ்சத்திலையும் இருக்குது. ஆனால் ஜலேன சிஞ்சத்தியில் யோக்கியதா இருக்குது, வனிஹினா சிஞ்சத்தியில் யோக்கியதா இருக்குன்னு எதை வச்சு சொல்கிற? அர்த்தத்தை
அர்த்தத்தை வச்சு சொல்கிறேன். அர்த்தத்தில் யோக்கியதா இருக்கு இல்லைன்றதை எதை வச்சு சொல்கிறேன்? அனுபவத்தினால சொல்கிறேன். சரியா? அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல தேன பயசா சிஞ்சதி இது வாக்கியம் யோக்கியம் வாக்கியம்ன்றார். வாக்கியம் யோக்கியம்னு எப்படி ஆகும்? அர்த்தத்வாரா ஆகும்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அஸ்திச்ச சேகான்வய பிரயோஜக திரவத்ரவியத்துவம் யோக்கியதா ஜலே. என்னது? ஏன் ஜலத்தில் மட்டும் சேச்சன கிரியையில் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான ஒரு தர்மம் ஜலத்தில் மட்டும் இருக்கு, சேச்சன கிரியையில் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான ஒரு தர்மமானது வன்னியில் இல்லை? ஏன் நீ அப்படி சொல்ற? இதுவும் பதார்த்தம் தானே, அதுவும் பதத்துடைய அர்த்தம் தானே அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா, சேச்சனம் அப்படின்ற கிரியையில் யாராவது ஒருத்தர் கரணமாக அன்வயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கணும்னா திரவத்ரவியமாக இருக்கணும். அது எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னா அனுபவத்தினால தெரிஞ்சது. அப்போ உனக்கு திரவத்ரவியத்துவம் இருக்கு பாரு. திரவத்ரவியத்துவம் எங்கே இருக்கோ அதுக்கு தான் சேச்சன கிரியில் அன்வயிக்கிறதுக்கான யோகியதா இருக்கு. திரவத்ரவியத்துவம் எங்கே இருக்கு? ஜலத்தில் இருக்கு. அப்போ அது அன்வயிக்கிறதுக்கு யோக்கியம். ஜலத்ரவியத்துவம் எங்கே இல்லை? அக்னியில் இல்லை. அக்னியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் அக்னி குழம்பா கூட ஆக்கி நம்ம வந்து அக்னி குழம்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் திரவத்துவம் இருக்கும். அதை சொல்லலை இங்கே. அக்னி கணங்களை வச்சுக்கோ, நெருப்பு கட்டியை வச்சுக்கோ. அப்போ நெருப்பு கட்டிகளில் நீ அடுத்த கேள்வி கேட்டால், சார் நான் வந்து நெருப்பு உருக்கிறேன் சார், தங்கத்தை உருக்கிறேன் சார், உருக்கும் பொழுது தண்ணியாக அந்த காலத்துலேயே இருந்திருக்கேன். இந்த காலம் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் தங்கத்தை உருக்கி தானே பண்ணியிருக்கான். லோக திரவியங்களெல்லாம் உருக்கி தானே இவ்வளோ பதார்த்தங்கள் பண்ணியிருக்கான். வேணா முட்டாளான்னு அவளுக்கும் தெரியும். ஆனால் இங்கே அபிப்பிராயம் என்னன்னா, கடினமாக இருக்கக்கூடிய அக்னி பதார்த்தத்தை இங்கே எடுத்துக்கணும். திரவத்துவ விசிஷ்டமான அக்னின்ற பதார்த்தத்தை நாம் இங்கே எடுத்துக்கல. அஸ்திச்ச சேகான்வய பிரயோஜக திரவத்ரவியத்துவம். சேக அப்படின்னா சேகா நாம சேச்சனம். சேச்சனமா தெளித்தல். தெளித்தல் அப்படின்றது என்னது? கிரியை. அந்த கிரியையில் அன்வயிக்கிறதுக்கு அன்வயமாகிறதுனா சேரது, சம்பந்தப்படுறது. அன்வயா நாம சம்பந்தா. சரியா? அப்போ இந்த ஜலதிரவியம் சேச்சன கிரியையில் அன்வயமாகணும். அன்வயமாகணும்னா அதுக்கான ஒரு பிரயோஜக தர்மம் இருக்கணும். பிரயோஜக தர்மம்னா என்ன? அன்வயிக்கிறத தூண்டக்கூடிய ஒரு தர்மம் இருக்கும் இல்லையா? ஏண்டா எதற்கு இவ்வளோ பதார்த்தங்கள்லாம் இருக்கு? சாப்பிட வேண்டியது என்னடா? அது சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள். நீயும் சாப்பிட வேண்டிய மனுஷன், சாப்பிட தெரிந்த மனுஷன். நீ ஏண்டா சாப்பிடலன்னா பிரயோஜக தர்மம் இல்லைன்னா. என்னடா பிரயோஜனம்? பசி இல்லைன்னா. இப்போ பசி வந்து உன்னை சாப்பிட்றதுக்கு தூண்டுறதுக்கான ஒரு தர்மம். இதுக்கு என்ன பேர்? பிரயோஜக. காரண பதார்த்தத்தை சாஸ்திரங்களில் பிரயோஜகம்னு சொல்லுவாங்க. காரணம்னு சொல்கிறத காட்டிலையும் காரணம் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பிரயோஜகம் அப்படின்றது பிரவருத்திக்கு காரணமாக இருக்குது. பிரயோஜகம்ன்றது எப்படி இருக்குது? பிரவருத்திக்கு காரணமாக இருக்குது. அதனால் அதை பிரயோஜகம்னு சொல்லுவோம். அப்போ சேகான்வய சேகக்கிரியையில் அன்வயிக்கிறதுக்கான பிரயோஜகமாகிய திரவத்ரவியத்துவம். திரவத்ரவியத்துவம் எங்கே இருக்குது? எங்கே இருக்க? ஜலத்தில் இருக்குது. இருக்கவே அது அன்வயமாகிறது. அதனால் அது யோக்கியம்தான். அஸ்தித்த சேகான்வய பிரயோஜக திரவத்ரவியத்துவம் கிம் தத் சேகான்வய பிரயோஜக திரவத்ரவியத்துவமேவ கிம் இத்யுச்யதே யோகியதா இத்யுச்யதே. அது எங்கே இருக்குது? ஜலே இருக்குது. கர்ணத்வேன ஜலான்வய பிரயோஜக ஆர்திரீகரணத்துவம் யோகியதா சேகக்கிரியாம். சேகக்கிரியை சேச்சனம்னா தெளித்தல். இந்த தெளித்தல்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கையில் ஏதோ ஒரு பதார்த்தத்தை எடுத்துட்டு கையிலையோ வாயிலையோ இடத்துலையோ ஒன்று எடுத்து நீ என்ன பண்ணுற? இங்கே அங்கே இது பண்ண போகிற, ஸ்ப்ரெட் பண்ண போகிற. தெளித்தல்னு சொல்கிறது தெளித்தல். ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிற வேறு இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிற. அப்படி சப்தங்கள் வேறு மாற்றி ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. அதை இந்த பதத்தினுடைய அர்த்தம் தெரியலன்னும் போது தது அர்த்தத்தை சொல்லக்கூடிய பரியாய பதத்தை பிரயோகம் பண்ணுறது மனுஷால்கிட்ட பழக்கத்தில் இருக்குது. அதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா கையில் அபிநயம் பண்ணி காமிக்கலாம், இப்படி இப்படி பார்க்கலாம். அதனால் வந்து சேச்சன கிரியை எப்படி இருக்கு? அங்கே என்ன இருக்குன்னா, ஜலத்தை கரணமாக கொண்டு
ஆர்திரீகரணம் பண்றதுக்கு, ஆர்திரீகரணம்னா என்ன? நினைக்கிறது. அந்த ஆர்திரீகரணத்துவம் அப்படின்றதுதான் யோகியதா. ஆர்திரீகரணம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து நினைக்கிறது. அதாவது என்னது? சேச்சனம்ன்றது கிரியை. அந்த சேச்சன கிரியையினுடைய பலம் நான் சொல்றேன். சேச்சன கிரியையுடைய பலம் என்னன்னா ஆர்திரீகரணம். அதாவது கீழே வந்து காஞ்சி போயிருக்கு, துணி இருக்கு, நீ மேல என்ன பண்ற? கையினால தெளிக்கிற. அப்ப சேச்சனம் எங்க இருக்கு? உன் கையில இருக்கு. ஆர்திரீகரணம் எங்க ஏற்பட போகிறது அப்படின்னா எங்க ஆகுறது? வஸ்திரத்துல ஏற்படும். வஸ்திரம் தான் ஆர்திரமாகிறது. சரியா? வஸ்திரம் வந்து ஆர்திரமாகிறது. வஸ்திரம் ஆர்திரமா ஆகிறது. வஸ்திரத்தை ஆர்திரமா ஆக்கிறது யாருன்னா சேச்சன கிரியை. புரிஞ்சுதா உனக்கு? அதனால ஆர்திரீகரணத்துவம்னா ஆர்திரம் வஸ்திரம் பவதி. வஸ்திரம் ஆர்திரீ கரோதி. வஸ்திரம் ஆர்திரீ கரோதி கா இத்துக்கே சேச்சன கிரியா. அது உனக்கு இடத்த சொல்லணுன்றதுக்காக வந்தேன். ஏன்னா நம்ம ஜென்ரலாக ஆர்திரீகரணம்னா சேச்சனம்னு அப்படின்னு நினச்சிருவோமே, கொஞ்சம் டைம் இருக்கவே சொல்லுவோம். இப்போ ஜலான்வய பிரயோஜக ஆர்திரீகரணத்துவம், ஜலமானது அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கக்கூடிய ஆர்திரீகரணத்துவம் எங்க இருக்குன்னா சேச்சன கிரியையில இருக்கு. நான் உன்னோட சேரணும்னு ஆசைப்படுறேன்னு இவன் சொல்றான். நீ என்னோட சேர்றதுக்கு ஆசைப்படலாண்டா, நீ என்னோட சேர்றதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்கணுமே. புரிஞ்சுதா? அப்ப திரவத்ரவியத்துவம் ஜலத்துல இருக்கிறதுனால ஜலமானது சேச்சனம்ன்ற கிரியையில அன்வயிக்கிறதுக்கு ஆசைப்படுறது. நீ நிறைய ஆசைப்படுறது தப்பு சொல்லல. ஆனா ஒன்ன கரணத்வேன ஆசிரியிச்சு ஆர்திரீகரணம் பண்றதுக்கான யோக்கியதா எனக்கு இருக்கணுமே. புரிஞ்சுதா அவனுக்கு? பரஸ்பரம் இருக்கணுன்றதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றாரு அவன். கரணத்வேன ஜலான்வயா, ஜலம் சேச்சன கிரியில் எப்படி அன்வயிக்கணும்? கரணத்வேன அன்வயிக்கணும். புரிஞ்சுதா? கரணத்வேன ஜலான்வயா, ஜலஸ்ய அன்வயா சேச்சன கிரியையா சாகம் கேன பிரகாரேன ஜலஸ்ய அன்வயா கரணத்வேன அன்வயா. ஏவச்ச கரணத்வேன ஜலான்வய பிரயோஜக நீ அன்வயிக்கணும்னா ஆர்திரீகரணத்துவன்றது என்னிடத்துல இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் பெண்ணா இருக்கணும் அப்படின்றா. அதனால என்ன பண்ணார் மகாவிஷ்ணு? டக்குன்னு பெண்ணா மாறிட்டார். அது மாதிரி இல்லை நான் ஆம்பளையாக கல்யாணம் பண்ணிக்கணும் முடியுமா? முடியாது. அதனால தான் என்ன பண்ணார், இது மாதிரி கொண்டு வந்தார். அதனால வந்து ஆசைப்பட்டா மட்டும் போராது, பொருத்தம் ரெண்டு பேருக்கும் இருக்கணும். கரணத்வேன ஜலான்வய பிரயோஜக ஆர்திரீகரணத்துவம் யோக்கியதா சேச்சன கிரியாயாம் அஸ்தி. இப்போ பரஸ்பரான்வய பிரயோஜக தர்மவத்வம் குத்ர அஸ்தி? உபயத்ர வித்யதே. அதையேவ யோகியதா சப்தத்துக்கு பரஸ்பரான்வய பிரயோஜக தர்மவத்துவம்னு தான் பண்ணணும். வெறுமே வந்து அன்வய பிரயோஜக தர்மவத்துவம்னு சொல்லக்கூடாது. ஒரு தலை மாதிரி ஆயிடும். ரெண்டு பேருடையும் இருக்கணும்னு நான் இது மாதிரி யோகியதாவுடைய லட்சணத்தை சொல்லவே தான் மன்யனா சிஞ்சதின்ற இடத்துல என்ன இருக்கு? ரெண்டு பேருடையும் இல்லை. வன்னிகிட்ட வந்து திரவத்ரவியத்துவம் இல்லை. இதனிடத்துல என்ன இருக்கு? என்ன இல்லை? ஆர்திரீகரணத்துவம் இல்லை. இதுல சிஞ்சத்தில ஆர்திரீகரணத்துவம் இருக்கும். சாரி, சிஞ்சத்தில சிஞ்சத்தி வேற ஏதோ யோசிச்சு. சிஞ்சத்தில ஆர்திரீகரணத்துவம் இருக்கு. ஆனா அந்த ஆர்திரீகரணத்துவன்ற கிரியையில வன்னியானது கரணத்வேன அன்வயிக்கிறதுக்கான யோக்கியதா வன்னியின் இடத்துல இல்லை. புரிஞ்சுதா? அப்ப உன்னிடத்துல அந்த யோக்கியதா இல்லாததுனால உன்னை என்னோட சேர்த்துக்கிறதுக்கான தகுதி எனக்கும் இல்லை. எதுக்கு இல்ல? சேச்சன கிரியையும். அத்தையேவ மன்யனா சிஞ்சதி இது வாக்கியம் அயோக்கியம். இங்கு என்ன அர்த்தனிஷ்டமான அயோக்கியத்தாவ சப்தத்துல ஆரோபம் பண்ணி வாக்கியம் அயோக்கியம்னு சொல்றாருன்னு வச்சுக்கணும். வன்யே சேகான்வய பிரயோஜக திரவத்ரவியத்துவ அபாவாத். வன்ஹவுன்னு வச்சுக்கோ, புரியும்.
சேகக்கிரியையில் அன்வயிக்கிறதுக்கு பிரயோஜகமாக இருக்கணும்னா என்ன இருக்கணும்னு தீர்மானம் பண்ணுறக்கா? திரவத்ரவியத்துவம். அந்த திரவத்ரவியத்துவம் எங்கே இல்லை? வன்னியில் இல்லை. வன்னியேகன் சஷ்டி சொன்னால் தப்பு இல்லை, புரியணும்னா சப்தமி சொன்னால் இன்னும் புரியுமென்னு சொல்கிறேன். வன்னியே சேகான்வய பிரயோஜக திரவத்ரவியத்வ அபாவா, வன்ஹோ திரவத்ரவியத்வ அபாவா சொன்னோம் கரெக்ட். स्वभावम् एतादृशस्थलेषु नान्वयबोधः किन्तु प्रत्येकं पदार्थबोधमात्रम् इति नैयायिकाः. சரிப்பா, யோக்கியதா இல்லை, யாரோ ஒருத்தன் பிரயோகம் பண்ணிட்டா. என்ன பிரயோகம் பண்ணிட்டா? வன்னினா சிஞ்சதி பிரயோகம் பண்ணிட்டா. அப்ப ஸ்ரோதாவுக்கு போதம் வருமா வராதா? நியாயமா என்ன வரும்னு நினைச்சுட்டாவ? வன்னி கரணக சேச்சனம் அப்படின்னு வரணும், ஏன்னா சப்தத்தை பிரயோகம் பண்ணிட்ட அப்படின்னு நினைச்சுட்டா. நையாயிக்கால் சொன்னா அது வராது. ஏன்னா சப்தம் திருத்தியாந்தமா இருக்கு, ஒரு சப்தம் திங்கந்தமா இருக்கு. இருந்தாலும் கூட தது அர்த்தத்துல, பதார்த்தத்துல, சப்தார்த்தத்துல என்ன இருக்குன்னா, இப்ப நாம முன்னாடி சொல்லக்கூடிய யோக்கியதா இல்லாததுனால அன்வயமே ஆகாதரா. அன்வயமாகாட்டினா எப்படி? அவன் வாக்கியத்துவேன பிரயோகம் பண்ணிருக்கோன்னு புத்தி அவனுக்கு இருந்தாலும் கூட, பிரயோகம் பண்ணியிருந்தாலும் கூட, ஸ்ரோதாவுக்கு போதம் எப்படி வரும், எப்படி வரணும் அப்படின்னா வன்னினா வன்னி ரூபம் கரணம் சிஞ்சதி சேச்சன கிரியா இப்படி விட்டு விட்டாதான் வருமே தவிர அன்வயம் ஆகாது. ஏன் அன்வயம் ஆகாது? அன்வயம் ஆகணும்னா யோக்கியதா இருக்கணும். யோக்கியதா இங்க இல்லை, அதனால விட்டு விட்டாதான் வரும் இப்படின்னு யார் சொல்றா? நையாயிகா சொல்றா. ஏதாதிருஷஸ்தலேஷு ந அன்வய போதா கிந்து பிரத்யேகம் பதார்த்த போத மாத்திரம் இது நையாயிகா. ரைட்டு, வையாயிகளால ஒத்துக்கிறீங்கள அப்படின்னு கேட்டா தன்னை நையாயிகா சொல்றதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா பௌத்தார்த்தசைவ சர்வத்திர போத விஷயத்வேன பாதஸ்ய அபாவாத். நையாயிகால் பட்சம் என்ன அப்படின்னா, சாரி வையாகரனால் பட்சம் என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்தை நாம பிரயோகம் பண்ணும்பொழுது அந்த வாக்கியமானது அர்த்தத்தை என்ன பண்றது? அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்றது, அர்த்தத்தை நிர்தேசம் பண்றது, அர்த்தத்தை போதனம் பண்றது, அர்த்த விஷேகமான போதத்தை உண்டு பண்றது இல்லையா? இப்ப திருப்பி கவனி, பிரயுக்தமான அந்த பதமானது அர்த்த விஷேகமான போதத்தை உண்டு பண்றது இல்லையா? அந்த அர்த்தமானது வெளியில இருக்கக்கூடிய அர்த்தமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இது இந்த கிரந்தத்துல வரல, இப்ப வரல, வேற முன்னாடி வந்திருக்குது. வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தத்தை போதனம் பண்ணாதுடா, அப்படி போதம் பண்ணுன்னு நாம் எடுத்துக்க கூடாது வையாகரனால் சித்தாந்தம். ஏன் அப்படின்னா நாம் என்ன சொல்றோம், சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தம் நித்திய சம்பந்தம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எங்கெங்கெல்லாம் நீ சப்தத்தை பிரயோகம் பண்றியோ அங்கெல்லாம் அந்த அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அந்த அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் இருந்தாதான் ததர்த்த விஷேகமான போதத்தை அந்த சப்தம் உண்டு பண்ணும். சரியா? இப்ப இத்தனாம் தேதி, இந்த தேதி நாம 23 ஜனவரி 23, 2025. இங்க என்ன இது எங்க இருக்கும்? இந்த தேதியில 10:45 மணி. இப்ப இந்த தேதியில மெட்ராஸ் சயின்ஸ் காலேஜில் இந்த ரூம்ல உட்காந்துருக்கேன். இந்த ரூம்ல நான் கடஹா அப்படின்னு சொல்றேன். அப்ப என் வாயிலிருந்து கட சப்தம் வந்தது. அதை நீ கேட்ட அந்த சப்தம் என்ன உண்டு பண்றதுன்னா கம்புக்ரீவாதிமத் பதார்த்த விஷேகமான ஞானத்தை உனக்கு உண்டு பண்றதா இல்லையா? இப்ப என்ன கேள்வி, அந்த கடஹான்ற சப்தம் கம்புக்ரீவாதிமத் பதார்த்த விஷயத்தை உண்டு பண்ணுச்சு இல்லையா? அந்த கம்புக்ரீவாதிமத் பதார்த்தமானது எங்கடா இருக்குன்னு கேட்டான். வெளியில எங்கேயா இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப இல்லவே இல்லைன்னு பொழுது பாஹ்யார்த்தத்தை தான் அந்த சப்தமானது பிரதிபாதனம் பண்ணிடுது, ததர்த்த விஷேகமான போதத்தை தான் அவனுக்கு உண்டு பண்ணிச்சு அப்படின்னு எப்படிரா சொல்ல முடியும்? இப்படின்னு பேசிக் கேள்வியை கேட்டா வையாகரனால் கேட்டா. கேட்டு ரொம்ப விஸ்தாரமா போகுது, அதெல்லாம் விட்டுடலாம். போட்டு என்ன பண்ணா, நான் சொல்ற மாதிரி சொல்லு, இது உனக்கு சுலபமா இருக்கும். அந்த கடஹான்ற பதமானது பௌத்தமான பதார்த்தம். வக்தாவுக்கும் மூளையில ஒரு
கம்புக்ரிவாத பதார்த்தம் பௌத்தமா இருக்கு. பௌத்தமான பதார்த்தம்னா அது என்ன அப்படின்னா, உனக்கு ஸ்மிருதியில இருக்கக்கூடிய பதார்த்தம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. ஸ்மிருதி வேற, பௌத்தம் வேற. ஸ்மிருதித்வேன ஒத்துக்கல, சரியா? ஸ்மிருதி விஷயமான பதார்த்தமாக ஒத்துக்கல, பதார்த்த துல்லியமாக ஒத்துக்கல. உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்மிருதி எல்லாருக்கும் இது நம்ம வேற வழி இல்லாம ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது ஒத்துண்டாதான் இன்னொரு சித்தாந்தம் ஒத்து வரும். இன்னொரு சித்தாந்தம் எது? சப்தமானது அர்த்தத்தோடு கூட நித்திய சம்பந்தமா இருக்கு. அப்ப ததர்த்த விஷயமான ஞானத்தை உண்டு பண்றது அப்படின்போது அந்த அர்த்தம் எங்கடா பதார்த்தமே இல்லை, நீ கடகான்னு சொல்லிட்டு இருக்கேன் கேள்வி வரும். இதுவே பௌத்தம் பதார்த்தம்னா புத்தியில பதார்த்தம்னா குடம் மண்டையில் இடிக்குமே சார்னு கேட்கக்கூடாது. ஸ்மிருதி விஷயமான பதார்த்தம் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த பதார்த்தமானது காரியகாரியா இருக்காது. இதா இப்போ பௌத்த கட்டேன ஜலமானைய அப்படின்னு கேள்வி கேட்பா. அது அபத்தமான கேள்வி நாம் சொல்லிடுவோம். அதெல்லாம் காரியம் பண்ண முடியாதுடா. இந்த பர்டிகுலர் சித்தாந்தத்தை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர் சித்தாந்தம் என்ன? சப்தார்த்தத்துக்கு சித்தே சப்தார்த்த சம்பந்தே. அது நித்திய சம்பந்தம் இருக்கு கூட பதார்த்தம் இல்லாத போது சம்பந்தம் எப்படிறாகும்? அப்போ பதார்த்தம் இருக்குன்னு சொல்லுவோம். எங்கே சொல்லுவோம்? இதே 10:45 மணிக்கு 23 ஜனவரி 2025 இதே சான்சி காலத்தில் என்னுடைய யார் சப்தத்தை பிரயோக்தாவாக இருக்கும் அவன் புத்தியில் இருக்கும், உன் புத்தியிலையும் இருக்கும் அது. அப்போ நான் சொன்ன உடனேவே அந்த சப்தம் என்ன பண்ணுவோம்? உனக்கு உன் புத்தியில் இருக்கக்கூடிய கடபதார்த்த விஷயமான ஞானத்தை உனக்கு உண்டு பண்ணுறது. உண்டு பண்ணவே தான் உன் மூளையில் ஒரு ஃப்ளாஷ் வருது. கம்புக்ரிவாத பதார்த்த விஷயமான ஒரு ஞானம் சட்டுன்னு வருதா இல்லையா? அப்படி ஒத்துக்கணும்னு சொன்னான். யார் சொன்னா? அப்போ எங்கே போய் முடியறது தெரியுமா? ஒரு பதத்துக்கு எந்த பதார்த்தத்தோட சம்பந்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது பௌத்த பதார்த்தத்தோட மட்டும்தான் சம்பந்தம்னு சொல்லிட்டான். ஒரு பதத்துடைய வாச்சியார்த்தம் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் பௌத்த பதார்த்தத்தில் தான் இருக்கு. பௌத்த பதார்த்தசிய வாச்சியத்துவ நிரூபணம்னு ஒரு பிரகரணம். பௌத்த பதார்த்தம் தான் வாச்சியம். பௌத்த பதார்த்தே ஏவ வாச்சியத்துவம் வித்யதே. அப்போ கடபடாதி சப்தங்கள் எந்த பதார்த்தத்தை சொல்றது? பௌத்தமான பதார்த்தத்தை தான் டிஃபால்ட்டா சொல்றது. இப்ப கடஹா அஸ்தி அப்படின்னு சொல்ற இடத்துல கட பௌத்தா யஹ கடபட வாச்சியா சஹா பகிஹி அஸ்தின்னு அர்த்தம். வெறும் கடஹான்னு சொன்னா பௌத்தா கடஹா அஸ்தின்னு அர்த்தம். கடஹா அஸ்தின்னு சொன்னா கடபத வாச்சியா யஹ பௌத்த பதார்த்தா சஹ பகிரஸ்தின்னு அர்த்தம். கடஹா நாஸ்தின்னு சொன்னா கடபத வாச்சியா யஹ பௌத்த பதார்த்தா சஹ பகிஹி நாஸ்தின்னு அர்த்தம். இப்படிலாம் சொல்லிட்டாடா. அதுக்கப்புறம் இதில் நிறைய நையாய்கள் நிறைய கேள்வி கேட்பா, அதெல்லாம் விடலாம் நாம. அப்போ எல்லா சப்தத்துக்கும் பௌத்த பதார்த்தத்தோடு தானே சம்பந்தம். அப்படின்னா வன்ஹினா சிஞ்சத்தின்ற இடத்துல கூட வன்ஹினான்ற அந்த திருத்தீயாந்தமான பதம் என்ன பண்ணும்னா பௌத்தமான ஒரு கரணரூபமான வன்ஹிய போதனம் பண்ணும். சிஞ்சத்தின்ற பதமும் பௌத்தமான சேச்சனக்கிரியை போதனம் பண்ணும். அப்ப புத்தியில உனக்கு பௌத்த வன்ஹி காரணக பௌத்த சேச்சனம், அதாவது சப்தமானது பௌத்தம்ன்ற அர்த்தத்தை உண்டு பண்ணாது. நான் உனக்கு புரியறதுக்காக சொன்னேன். உனக்கு அதாவது அந்த சப்தம் வன்ஹினா சிஞ்சத்தின்ற சப்தமானது பௌத்த வன்ஹி கரணக அப்படின்னு சொல்லாது. வன்ஹி கரணகம் தான் சொல்லும். அது அந்த வன்ஹியானது பௌத்தமான வன்ஹின்னு நான் உனக்கு புரியறதுக்காக சொன்னேன். புரியுதா? இப்ப பௌத்த வன்ஹி கரணகம் சேச்சனம் அப்படின்னு உனக்கு பௌத்தமாக உனக்கு சாப்த போதம் உண்டாகுண்டான்றான். நிச்சயமா உண்டாகும். நீ வெளியில இருக்கக்கூடிய வன்ஹிக்கு தானே நீ சேச்சன கிரியையில அன்வைக்கிறதுக்கு யோக்கியதா இல்லைன்னு சொன்ன. பௌத்தமான கிரியைக்கு சேச்சன கிரியை அன்வை இருந்துட்டு போட்டோமே, உனக்கு என்ன அதை பத்தி?
அப்படின்றது வையாக்கரணாளுடைய பட்சம். ஏதாதிருஷஸ்தலேஷு நான்மயபோதா கிந்து பிரத்யேகம் பதார்த்தபோதமாத்திரமிதி நையாயிகாஸ்தன்ன பௌத்தார்த்தஸ்யைவ சர்வத்திர போத விஷயத்வேன. அப்போ போத விஷயா கஹான்னா என்னைக்கும் பௌத்தார்த்தம் தான். நிம்மதியான பாடு. ஆள் இருக்கானோ இல்லையோ, என்ன வேணா கெட்ட வார்த்தை கூட நீ சொல்லு, மூளையில் அது அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்கா இல்லையா? உண்மைதானடா அது. நீ அந்த சப்தம் பொய் சப்தமாக மித்யா சப்தமாக இருக்கட்டும், எல்லாமே புத்தியில் அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ண உடனேவே சட்டுன்னு பின்னாடி நிறைய சொல்ல போகிறார். அவரே சொல்ல போகிறார். உனக்கு இங்கே சில இடத்துல நம்ம சொன்னால் நன்னா இருக்குமே அப்படின்றதுக்காக சொல்லிடுறது. முயல் கொம்புன்னு சொன்ன உடனேவே உன் மூளையில் முயலும் வந்துடுது, கொம்பும் வந்துடுது. முயலுக்கு கொம்பு இருக்கிறது உனக்கு தெரியுது. சசசிருங்கம் நாஸ்தின்னு சொல்கிற இடத்துல பௌத்தமான சசசிருங்கம் பகிஹி நாஸ்தின்னு அர்த்தம்டா. இப்படி வச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வையாக்கரணாளுடைய பட்சம். அது பௌத்தார்த்தஸ்யைவ சர்வத்திர போத விஷயத்வேன பௌத்தார்த்தஸ்ய பாதாபாவாத். உனக்கு அன்வயம் பாதிதமானாதான யோக்கியதா இல்லைன்னு சொல்ல போறான். சரி, யோக்கியதா இல்லைன்றதுனால அன்வயம் இல்லை. அப்ப என்ன எடுத்து அந்த ஒருவேளை எங்க யோக்கியதா இல்லை வணிகனா சிஞ்சத்தின்ற இடத்துல கரணோபமாங்கிற வன்னிக்கும் சேச்சனக்கிரியைக்கும் என்ன இல்லை? யோக்கியதா இல்லை, அன்வய யோக்கியதா இல்லை. வெறும் யோக்கியதா இல்லை, அன்வய யோக்கியதா இல்லை. அன்வய யோக்கியதா இல்லாதனால உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாக்கியமானது அயோக்கியம் வாக்கியம். அயோக்கியம் வாக்கியம் சொன்னா அதுலேருந்து சாப்த போதம் வராது. அதான் சொல்ல வர. நான் என்ன சொல்றேன், ஏன் வராதுன்னா அப்படி வந்ததுன்னா அது பாதிதமாயிடும். என்ன பாதிதமாயிடும்? வன்னிகரணகம் சேச்சனம். எங்கடா இருக்கு வன்னிகரணகம் சேச்சனம் லோகத்துல? இல்லை. அப்ப அபாதிதார்த்த வாக்கிய பிரதிபாதகமாக அபாதிதார்த்த பிரதிபாதகமாக அந்த வாக்கியம் இல்லை. அப்ப வாக்கியார்த்தா பாதிதா இது கிருத்வா தத் வாக்கியம் தாவத் பிரமஜனகம் வாக்கியம் மித்யா வாக்கியம் அப்படின்னு நீ சொல்ல போற இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீ சொல்றதே தப்பு, நான் அடுத்து மேல சொல்ல போறேன், அது வேற விஷயம். கொஞ்சமா கண்டிக்கிறேன். நான் முதல்ல பாதமே கிடையாதுறாண்டா. ஏன்னா பௌத்தமா யோசிச்சு பாரு. பௌத்தமாக வன்னினா சிஞ்சத்தி என்ன பர்வதேன சிஞ்சத்தி கூட வரலாம், என்ன வேணா வரலாம் இல்லையா? எதோ வேணா வரலாம். அப்ப பௌத்த பதார்த்தத்துக்கு என்னைக்குமே பாதம் கிடையாது. அப்படின்றதுனால தாராளமாக இந்த என்னது அன்வய போதம் உண்டு. நான்வய போதான்னு சொன்னா பிரத்யேகம் பதார்த்த போத மாத்திரம்னா பதார்த்த போதம் உண்டு, கூட அன்வய போதமும் உண்டு. சொன்ன நீ தான் சொல்றியா, நாகேஸ்வர் தான் சொல்றாரான்? இல்ல இல்ல, எனக்கு முன்னாடியே ஹரி பர்திருஹரி சொல்றார். அத்தியந்தா சத்யபிஹ்யர்த்தே ஞானம் சப்த கரோதி ச அப்படின்னா. இப்ப அர்த்தே அத்தியந்தா சதி அபி, அந்த பதார்த்தமானது பதார்த்தத்துடைய அத்தியந்தாபாவம் தான் இருக்கு. அத்தியந்த அசத்தியபிஹி அர்த்தே என்ன பதார்த்தம்? வன்னிகி கர்ணகம் சேச்சனம் அப்படின்ற பதார்த்தம் எப்படிப்பட்டதுன்னா அந்த பதார்த்தம் அத்தியந்தாபாவா ஏவ வித்யதே அத்தியந்தாசத்யபிஹி அர்த்தே. அப்ப பகிஹி யத்யபி சஹ பதார்த்தா நைவ பவது தத் பவேத் ததாபி ஞானம் சப்த கரோதி ச. சப்தமானது ஞானத்தை உண்டு பண்ணே தீரும். எந்த பதார்த்தம் வெளியில இல்லையோ தற்பதார்த்த விஷயமான ஞானத்தையும் சப்தமானது உண்டு பண்ணியே தீரும் அப்படின்னு சொன்னார். அது பர்திருஹரிய ஒரு பிரமாணமா எடுத்துட்டார். அதோ வந்தியாசுதாதி சப்தானாம் பிராதிபதிகத்துவம். வையாக்கரனால் சப்தத்தை பிரதானமாக வச்சுண்டு பேசுவா வையாக்கரனால். சப்தத்தை அந்த சப்தம் சாது சப்தங்கள் நிஷ்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூத்திர பிரயோகம், அந்த சூத்திரத்துக்கு உபகாரகமாக இருக்கக்கூடிய வார்த்திக பிரயோகங்கள், அந்த வார்த்திகத்துக்கு இதுவாக இருக்க உபோத்பலகமாக இருக்கக்கூடிய பாஷ்யம், இந்த மூணுத்துல என்ன சொல்லிருக்கோ அதை கெட்டியா பிடிச்சிட்டு போகிறது தான் வையாக்கரனாளுடைய வேலை. லோகத்துல அர்த்தம் எப்படியா இருந்தாலும் பாஷ்யக்காரர் சொல்லிருக்காரு, அது இதுக்கு தகுந்த மாதிரி நீ இப்படிதான் சித்தாந்தம் பண்ணியாகணும்னு பண்ணிக்கலாம். எல்லாரும் எல்லா சாஸ்திரக்காரெல்லாம் அப்படிதான். நையாயிகால் மட்டும்தான் லோகத்துல ஒரு பதார்த்தத்தை வச்சுட்டு பார்ப்பான். அப்படிப்பட்ட நையாயிகாலே சில இடத்துல கவுந்துட்டான்னு சொல்லுவான். எங்க இந்த சுவர்ணம் தைஜசம்
அப்படின்ற இடத்துலலாம் வந்து அவள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி ஹீட்டு ஜாஸ்தி கொடுத்தா அதுவே உனக்கு என்ன ஆகிடும்னா அது வந்து அது இதுவாகிடும் அப்படின்லாம் சொல்கிறான். இதெல்லாம் நிறைய நிறைய இடத்துல எழுதியிருக்கா. சரி, அதோ நீ நம்ம வந்து வையாக்கரனால் சப்த விஷயமா வர்றா. வந்தியாசுதகன்னு சப்தத்தை நீ பிரயோகம் பண்றியா இல்லையா? வந்தியாசுதா யாரு? நையாயிகாலும் பிரயோகம் பண்றா, வையாகரனாலும் பிரயோகம் பண்றா. சசசிங்கம்ன்ற பதத்தை நீ பிரயோகம் பண்றியா இல்லையா? நானும் பிரயோகம். நீ என்ன சொல்லுவ? நீனு சசசிங்கம் நாஸ்தின்னு ஒவ்வாயிலேருந்து வரும். நானும் அதான் சொல்ல போறேன், சசசிங்கம் நாஸ்தி. ஏஷா வந்தியாசுதா யாதி வர்றா. வந்தியாவுடைய பையன் வரான். கூர்ம க்ஷீர சயே ஸ்நாதா கபுஷ்ப கிருத சேகரா. கபுஷ்பம் ஆகாச புஷ்பம் இருக்கு இல்லையா, அதை வந்து சிரோபூஷணம், சேகரம்னா சிரோபூஷணம், சிரோபூஷணமா வச்சு வராம வராம. கூர்ம க்ஷீர சயே ஸ்நாதா. ஆமப்பால் இருக்கு இல்லையா, ஆமப்பால் வந்து ஏரி மாதிரி தேங்கி இருக்கு. ஆமப்பாலுடைய சமூகத்தில் குடிச்சுட்டு சசசங்க தனுர்தரா, சசசங்கத்தினால ஒரு தனுஷை பண்ணிட்டு அதை கையில் எடுத்து என்ன அழகா வராப்பான்னு சொல்ற. ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அத்தியந்தாபாவா. வந்தியானாலே மலடி, குழந்தை பிறக்காதவளுக்கு வந்தியான்னு பேரு. அவ குழந்தை பிறக்காதவ வந்தியா மலடின்னு ஆயிட்டன்னா அவளுக்கு எங்கேருந்து சுத்தன் இருக்க போறான்? சுத்தன் கிடையாது. ஆனா ஏஷா வந்தியா சுத்தா யாத்தின்னு வேற சொல்றேன். கபுஷ்ப கிருத சேகரா. கபுஷ்பம்னா அந்த ஆகாச புஷ்பம். ஆகாசத்துல இங்க தடாக புஷ்பம் மாதிரி ஆகாச புஷ்பம் பார்த்தா தடாகம் பெருசா நீளமா இருக்கும். அதே மாதிரி இதுவும் அகலமா நீளமா இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு புஷ்பம் கபுஷ்பம், அந்த ஒன்று வியாபாரம் பண்றான் கபுஷ்பம்னு, தடாக புஷ்பம் மாதிரி கபுஷ்பம்னு. அந்த கபுஷ்பம் எங்கேயாவது ஒன்று இருக்கோ? இல்லவே இல்லை. எல்லாரும் சொன்னா கமலனி புஷ்பம்மா, தடாக பூப்ப புஷ்பம்னு சொன்னான். இவனுக்கு ஒன்று சொல்லணும், கபுஷ்பம் தான் இவன். அந்த கபுஷ்பம் இருக்கு பாரு, அதை வந்து தலையில வச்சுட்டு வராம. கபுஷ்பம் இல்லவே இல்லை. அது எப்படி சேகரமா ஆகும்? அது கூர்மக்ஷிய சயேஸ்நாதானா. இதுக்கு பாலே கிடையாது ஆமைக்கு. ஆமை எங்க பால் கறக்க போகுது? ஆமைப்பாலை கறந்து அதுல நிறைய ஒரு ஏரி மாதிரி உருவாக்கி அதுல அண்ணா குடிச்சிட்டு வராங்க. கூர்மக்ஷீர சயேஸ்நாதா. சசசிங்கம் முயல் கொம்பே கிடையாது. முயல் கொம்பு எடுத்து தனுஷ் பண்ணிட்டு கையில வர தரிச்சுட்டு வராங்க. என்னெல்லாம் இவ்வளோ ஊத்துறீங்க? சரியா? ஊத்திரம் இந்த எல்லா பதார்த்தமும் வந்து அத்தியந்தாபாவம் தான் எல்லா பதார்த்தத்துக்கும். இப்ப இந்த சப்தத்தை நீயும் பிரயோகம் பண்ற, நானும் பிரயோகம் பண்றேன். இப்ப வந்தியாசுகான சப்தத்தை நீ பிரயோகம் பண்றன்னா அது என்னவா இருக்கணும்? பதமா இருக்கணும். அது பதமா இருக்கணும். என்ன இருக்கணும்? சுகந்தமா இருக்கணும். அது சுகந்தமான கபுஷ் வந்தியாசுதா அப்படின்னு பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வரணும்னா அது என்னவா இருக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பிராதிபதிகமா இருக்கணும். அது பிராதிபதிகமா இருக்கணும்னா அது அர்த்தவத்தா இருக்கும். நீ வந்தியாசுதான்றது சமாசம் வந்திருக்கு சுவாமி. அப்ப வந்தியாயா சுதா வந்தியாசுதா வாக்கியமா பிரயோகம் பண்ணா பரஸ்பர அன்வய பிரயோஜக தர்மவத்துவம் ரெண்டு பேருட்டையும் இல்லாததுனால ரெண்டு பேருக்கும் அன்வயமே ஆகாது. பிருதக் பிருதக் தான் பதார்த்த போதம்னு நீ சொல்லிருக்க. பிருதக் பிருதக் பதார்த்த போதம் பரஸ்பர அன்வய யோகியதா இல்லைன்னா சமாசமே வராது சுவாமி. சமாசமே வரலன்னா சமாசம் வந்துடுது. நீ என்ன சொல்ல போற? அதுக்கு பிராதிபதிக சம்ஞா சொல்லணும். பிராதிபதிக சம்ஞா சொன்னா அர்த்தவத்து. அது அர்த்தவத்தா இருந்தாதான் பிராதிபதிக சம்ஞா இருக்கும். ஒன் பிரகாரம் இந்த வந்தியாசுதான சப்தம் அர்த்தவத் கிடையாது. வந்தியாவுக்கு தனி அர்த்தம் சுத்தா சமாசம் வந்ததே கேள்வி, அதுவே தப்புன்னு ஆகிடும். அப்ப அது அர்த்தவத்தா இல்லாததுனால பிராதிபதிக சம்ஞா வராது. பிராதிபதிக சம்ஞா வராதனால சுபுத்பத்தி வராது. அப்ப நீ ஏஷ வந்தியாசுத கபுஷ்பகிருத சேகர பிராதிபதியத்துவம் இல்லாதனால எங்க ரூல் பிரகாரம் சுபுத்பத்தி வராதுடா. அப்ப நீ கூட அதை பதத்வேன சுபந்தத்வேன பிரயோகம் பண்ணணும்னா முன்னாடி இருக்கக்கூடிய வந்தியாசுத கபுஷ்பகிருத சேகர கூர்ம
க்ஷீர அது வியஸ்தமாக இருக்க பிரச்சனை இல்லை. கூர்மக்ஷீர சய கூர்மக்ஷீர ஸ்நாதா ஒரு கூர்மக்ஷீர சய பர்யந்தம் அதுக்கு வந்து அர்த்தவத்துவம் வரணும். சசசுல்க தனுர்தர பர்யந்தம் வரணும். அப்போ நீ வந்து அர்த்தவத்துவத்தை நீ எப்படி கொண்டு வருவ? அப்போ உனக்கு அர்த்தவத்துவம் ஒன் பிரகாரம் அதுக்கு அர்த்தவத்துவம் எங்கள் சூத்திர பிரகாரம் ஒன் பட்சத்தில் அதுக்கு அர்த்தவத்துவம் வரணும்னா நான் சொல்கிற மாதிரி பௌத்த பதார்த்தத்தை எடுத்துக்கோ. பாக்கிய பதார்த்த நிரூபிதமான அர்த்தவத்துவம் அங்கே இல்லாட்டினாலும் கூட பௌத்த பதார்த்த நிரூபிதமான அர்த்தவத்துவம் இருக்கிறதுனால தாராளமாக என்ன உங்களுக்கு ஆகும். சரியா? யார் சொல்றா? வையாக்கரனால இவா சொல்றா. அத்தः வந்தியாசுதாதிசப்தானாம் அதோ வந்தியாசுதாதிசப்தானாம் பிராதிபதிகத்துவம். பௌத்த பதார்த்தம் வந்து சர்வத்திர அபாதித்தம்னு வச்சுக்கிறதுனால தான் வந்தியாசுதா போன்ற சமஸ்த பதங்களுக்கெல்லாம் பிராதிபதிகத்துவம் வருது. வன்யனா சிஞ்சதி இத்யதः போதாபாவே தத்வாக்கிய பிரயோக்தாரம் பிரதி அத்ரவேண வன்யனா கதம் சேகம் பிரவீஷி இத்யுபஹாசன அனாபத்தேஷ்ட. சரிடா, ஒரு வையாகரன் ஒரு நையாயிகண்ட போய் வையாகரணமானா யாரோ ஒரு லௌகிகன் வந்து ஒரு நையாயிகண்ட வன்யனா சிஞ்சதின்னு சொல்கிறான். நீ அவனை பார்த்து என்ன சொல்கிற? அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுற. யார்? நையாயிகன் இந்த லௌகிகனை பார்த்து பரிகாசம் பண்ணுறான். என்ன பரிகாசம் பண்ணுவா? ஏன்னா வன்ஹி வந்து திரவியமே கிடையாது, அத்ரவமாகிய வன்ஹினால சேச்சனம் பண்ணுன்னு சொல்கிறியடா, இது எப்படிதான் நடக்கும் அப்படின்னு நையாயிகனாகிய நீ அந்த லௌகிகனை பார்த்து கேலி பண்ணுற. சரியா? பண்ணுவியா? ஆமாம். நான் இப்போ ஒன்று கேட்குறேன். அந்த அத்ரவேண வன்ஹினா கதம் சேகம் பிரவீஷின்னு நீ கேட்ட இல்லையா? அவனை பரிகாசம் பண்ற. திரவம் இல்லாத வன்ஹினால நினைக்க முடியாதே, எப்படி நீ நினைக்கும்படி சொல்றன்னு நீ கேட்கறியா? அவனை பரிகாசம் பண்றியா? ஏன் பரிகாசம் பண்ண அப்படி கேட்டான். அவன் சொன்னான், திரவமாகிய வன்ஹினால சேகனம் பண்ணுன்னு அவன் சொல்லவே தான் எனக்கு சிரிப்பு வந்ததுன்னு நையாயிக்கம் சொன்னான். என்ன வந்தது? திரவமாகிய வன்ஹினால சேச்சனம் பண்ணு அப்படின்னு லௌகிகன் சொல்லவே தான் எனக்கு சிரிப்பு வந்ததுன்னா, அப்படின்னா உனக்கு சிரிப்பு வர்றதுக்கு முன்னாடி திரவமாகிய வன்ஹினால சேச்சனம் அப்படின்ற அர்த்த விஷயமான போதம் உனக்கு வந்திருக்குன்னாடா தெரியுது. அந்த வன்ஹினா சிஞ்சதின்ற வாக்கியத்திலிருந்து தாதச போதம் வரவே தான் நீ என்ன பண்ற? அத்ரவேண வன்ஹினா கதம் சேகம் பிரவீஷின்னு தடுக்கிற. நிஷேதம் பண்ணணும்னா அப்ப அதுக்கு முன்னாடி அந்த பதார்த்த உபஸ்திதி இருக்கணும் இல்லையா? திரவமன்ஹீகரணக சேச்சன பிரதிஷேதான்ற. அப்ப திரவமன்ஹீகரணக சேச்சன அர்த்தத்துக்கு பிராப்தி இருந்தாதான் பிரதிஷேதம் பண்ண முடியும். அதுக்கு பிராப்தி உனக்கு எங்கேருந்து வருது? வன்ஹினா சிஞ்சதின்ற வாக்கியன்னு வந்திருக்கு, நீ ஒத்துக்கணும். அப்ப ரெண்டு பதங்களும் பிரதக் தான் அர்த்தபோதத்தை பண்ணும் நீ சொல்றது தப்பு. அப்ப அங்க அன்வயம் வரும். அந்த அன்வயம் வந்து பாதம் வரக்கூடாது. அது வந்து பிரமார்த்தத்தை போதனம் பண்றதுன்னா அதுக்கு பிரமாத்துவம் வராது, பிரமாணத்துவம் வராதே அப்படின்னு கேட்கும்போது உனக்கு பௌத்தமான பதார்த்தத்தை வச்சு யோசிச்சேன்னு சொன்னா உனக்கு பாதமே வராது. அப்ப நான் பரிகாசமே பண்ணக்கூடாதான், தாராளமா பண்ணு. என்ன பண்ணு? அத்ரவேண வன்ஹினா அத்ரவேண பாஹ்யேன வன்ஹினா கதம் சேகம் பிரவீஷின்னு கேள்வி கேள்வி. இது பரிகாசம். இப்போ நான் சொல்ற உபாயமானது உனக்கும் சௌகரியமா இருக்கும். புரியுதா? வன்ஹினா சிஞ்சதி இத்யதோ போதாபாவே வன்ஹினா சிஞ்சதி இதி வாக்கியாது வாக்கியார்த்த விஷயக போதாபாவே தத் வாக்கிய பிரயோக்தாரம் பிரதி அத்ரவேண வன்ஹினா கதம் சேகம் பிரவீஷி இது உபஹாசானாபத்தேஷ்ட. வேற என்ன? இப்படி நான் சொல்றேன், வாக்கியார்த்த போதே ஜாத்தே. வாக்கியார்த்த போதம் உண்டு, வாக்கியார்த்தம் உண்டு, வாக்கியார்த்த விஷயமான போதம் உண்டுன்னு வச்சுக்கோ. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா புத்தார்த்த விஷய பிரவருத்திஸ்து நபவதி. வன்ஹினா சிஞ்சதி அப்படின்னு சொன்னாலும் அந்த புத்தமான அப்படின்னா ஞாத்தமான அர்த்தத்துல பிரவருத்தி மனுஷனுக்கு வராது. ஏன் அப்படின்னா
புத்தார்த்தே அப்பிராமான்ய கிரகாத் தான் புரிஞ்சின்ற பௌத்தமான பதார்த்த ஞானம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு பதார்த்தமானது பாஷ்யத்தில் கிடையாதுன்றதுனால பாஷ்ய பதார்த்தத்தில் அப்பிராமான்ய புத்தி இருக்கவே அந்த பாஷ்ய பதார்த்தத்தில் இவனுக்கு பிரவருத்தி வராது. வாக்கியார்த்த போதே ஜாத்தே புத்தார்த்த விஷயே பிரவருத்திஸ்து நபவதி புத்தே அர்த்தே அப்பிராமான்ய ஞானாத் இது அந்யத்ர விஸ்தரः. ஸ்ரீ குருभ्यो நமः.